தோழர் தொழிலுக்கு வணக்கம். திருக்குறள் சார்ந்த வினாக்கள் சமீப காலமாக தேர்வுகளில் இடம்பெறத லேட்டஸ்ட்டாக தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்குமே தெரியும். தொன்று தொற்று திருக்குறள் சார்ந்த வினாக்கள் இடம்பெற்று வருது. இதில் பார்த்தீங்கன்னா பொது தமிழ்லேருந்து திருக்குறள் வினாக்கள் இடம்பெறுவது பெரிய விஷயம் கிடையாது. ஆனால் பொது அறிவு பகுதியில் இருந்தும் திருக்குறள் சார்ந்த வினாக்கள் இடம்பெறுது. அப்போ கூட்டி கழித்து பார்த்தா குறைஞ்சது ஒரு 5 வினாக்களாச்சும் திருக்குறள் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ திருக்குறள் சார்ந்த வினாக்கள் நமக்கு தேர்வுகளில் இடம்பெறுது. குரூப் 1 இருக்கட்டும், குரூப் 2 இருக்கட்டும். இப்போ இந்த எக்ஸாம்ஸை பொறுத்தளவு பொது அறிவுக்கு மிக மிக முக்கியத்துவம். அதுலேயும் குரூப் 1 அப்படின்னு சொல்லும்போது ஜென்ரல் தமிழ் நமக்கு கிடையாது, பொது அறிவு ப்ளஸ் ஆப்டிடியூடு இது ரெண்டும் தான் இருக்குது. அந்த பொது அறிவு பகுதிகள்லையும் திருக்குறள் என்பது ஒரு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, தவிர்க்க முடியாத ஒரு விஷயமா இருக்குது. எப்படி அங்கே பொது அறிவுலேருந்து எப்படி கேட்குறாங்க? பொது அறிவில் தமிழ்நாடு தமிழ் இலக்கியம் சார்ந்து யூனிட் 8 நமக்கு தலைப்பு கொடுத்துருக்குறாங்க, சிலபஸில் கொடுத்துருக்குறாங்க. அப்போது தமிழ் இலக்கியம் அப்படின்றதுலேருந்து நமக்கு நேரடியாக திருக்குறள் வினாக்கள் இடம்பெறுது. குறைஞ்சது நேரடியாக ஒரு 2 வினாக்கள், மறைமுகமாக ஒரு 2 அல்லது 3 வினாக்கள், ஆக மொத்தம் 5 வினாக்கள் திருக்குறள் பகுதியிலேருந்து மட்டும் கேட்குறாங்க. ஓகே, சிலபஸில் திருக்குறள் பகுதியிலேருந்து எதெல்லாம் படிக்க சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஏன் அப்படின்னா ஒட்டுமொத்தமாக நம்ம 1330 குறளும் அதற்கு உண்டான பொருளும் படிப்பது அது மிக எளிது கிடையாது. திருக்குறள் சார்ந்து சிலபஸில் என்னென்ன தலைப்புகள் கொடுத்துக்கிறாங்க அதை பேசிக்காக அதை ஸ்ட்ராங்காக படிச்சுக்கிறது எளிது. அந்த அடிப்படையில் பகுதி ஆ இலக்கியத்தில் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாம். திருக்குறள் தொடர்பான செய்திகள், அதனுடைய மேற்கோள்கள், தொடரை நிரப்புதல், இது எல்லாமே 25 அதிகாரத்திலிருந்து மட்டும்தான் கேட்குறாங்க. அதிகாரம், மேற்கோள், அது தொடர்பான செய்திகள், இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா ஒரு 25 அதிகாரத்திலிருந்து நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு குரூப் 4க்கு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது குரூப் 4க்கான சிலபஸ். அந்த 25 அதிகாரம் என்பது அன்பு, பண்பு, கல்வி, கேள்வி, அறிவு, அடக்கம், ஒழுக்கம், பொறை, நட்பு, வாய்மை, காலம், வழி, ஒப்புரவறிதல், செய்நன்றி, சான்றாண்மை, பெரியாரை துணைக்கோடல், பொருள் செயல்வகை, வினைத்திட்பம், இனியவை கூறல், ஊக்கமுடைமை, ஈகை, தெரிந்து செயல்வகை, இன்னா செய்யாமை, கூடா நட்பு, உளவு. இந்த 25 அதிகாரத்திலிருந்து தான் நமக்கு வினாக்கள் இடம்பெறுது. ரைட். இப்போ இந்த 25 அதிகாரத்தையும் அது சார்ந்த 250 குறளையும் நாம் சொற்பொருளோட படிச்சுக்கிட்டோம் அப்படின்னா முடிந்த அளவு நாம் திருக்குறள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு விடையளிக்கலாம். முதல்ல நம்ம அன்புடைமையிலிருந்து 10 குறள் நம்ம பார்க்கலாம் இன்றைய வகுப்பில். அன்புடைமை அதன் கீழ் இருக்கக்கூடிய 10 குறள் இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம். ஓகே, இப்போ திருக்குறள் சார்ந்து எந்தெந்த வகையில் நமக்கு வினாக்கள் கேட்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன், இப்போ திருக்குறளில் இருந்து நமக்கு நேரடியாக அந்த குறள் சார்ந்து நம்ம கேட்கலாம். எப்படி கேட்கலாம்? இப்போ அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் டேஸ் புன்கணீர் பூசல் தரும், இந்த இடத்துல அவங்க ஒரு டேஸ் கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடத்தை நிரப்பக்கூடிய சொல் எது அப்படின்னு கேட்கலாம். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் டேஸ் புன்கணீர் பூசல் தரும் நமக்கு வினாக்கள் கொடுத்துட்டு ஆப்ஷன் ஏ ஆர்வலர், ஆப்ஷன் பி புறவலர், இப்படி கூட நம்ம கேட்கலாம். அப்போ குறளை அதில் உள்ள சொற்களை நம்ம தெளிவாக நம்ம படித்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு டைப் இப்படி கேட்கலாம். ரெண்டாவது, இந்த குறளில் ஆர்வலர் என்பது யாரை குறிக்கும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆர்வலர் என்பவர் அன்புடையவரை குறிக்கக்கூடிய சொல் தான் ஆர்வலர். இப்போ உறவோர் அப்படின்னா வலிமையுடையோர் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்கிறார். எனவே இந்த சொல்லுக்குரிய நேரடி பொருள் என்ன அப்படின்னு ஒரு டைப்பில் நமக்கு கொஸ்டின் கேட்கலாம். ரைட். இப்போது அன்புடைமையிலிருந்து நம்ம 10 குறள் பார்க்கலாம். குறள் எண் 1, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இதில் நம்ம ஃபஸ்ட்டு அந்த சொல் பொருள் படிச்சுட்டு அப்புறம் பொருள் படித்தா ஈஸியாக நமக்கு புரியும். ஆர்வலர் என்பவர் அன்புடையவர். புன்கணீர் என்பது துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், துன்பத்தை கண்டு பெருகும் கண்ணீரை தான் அவர் புன்கணீர் அப்படின்னு சொல்கிறார். பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். பூசல் அப்படின்றது ஒரு வெளிப்பட்டு நிற்கக்கூடிய தன்மை.
பூசல் தரும்னா வெளிப்பட்டு நிற்கும். அப்போது இந்த குறளில் அவர் என்ன சொல்ல வராரு, அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் என்பது உலகத்திலேயே இல்லை, அன்பை அடைத்து வைக்க முடியாது அப்படின்னு ஃபஸ்ட்டு சொல்கிறார். அடுத்து என்ன சொல்கிறாருன்னா, அப்படி நம்மளுடைய அன்புக்குரியவர் துன்பப்படும்போது நம் அன்பானது கண்ணீராக வெளிப்படும். அவர் மீது கொண்ட அன்பின் காரணமாக அவருடைய துன்பத்தை தாங்க முடியாமல் நம் கண்ணீராக வெளிப்படும் அப்படின்னு சொல்ல வர்றார். அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பால் இல்லை. எனவே அன்புக்குரியவரின் துன்பத்தை பார்க்கும் பொழுது நம்மளுடைய அன்பு என்பது கண்ணீராக வெளிப்படும். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். இங்கு ஆர்வலர் என்பவர் அன்புடையவர், புன்கணீர் என்பது துன்பம் கண்டு பெருகும் கண்ணீர், பூசல் தரும் என்பது வெளிப்பட்டு நிற்கும். ரைட். இப்போ குறளும் பொருளும் உங்களுக்கு விளங்கியிருக்கும், அதனுடைய சொற்பொருளும் உங்களுக்கு விளங்கியிருக்கும். அப்போது குறளில் ஒரு வார்த்தை விட்டுட்டாலும் அதை நாம் நிரப்ப முடியும், அந்த வார்த்தைக்குரிய பொருள் கேட்டாலும் அதையும் நம்மால் விடையளிக்க முடியும். இப்படி தான் படிக்கணும். ஓகே, திருப்பி ஒரு டைம் நான் குறளை சொல்கிறேன். அன்பிற்கும் உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கணீர் பூசல் தரும். அன்பை அடைத்து வைக்க தாழ்பால் இல்லை. நம் அன்புக்கு உரியவரின் துன்பத்தை பார்க்கும் பொழுது அன்பு கண்ணீராக வெளிப்பட்டு நிற்கும். குறள் எண் 2. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இதில் என்பு என்பது எலும்பை நேரடியாக குறிக்கும். என்பு என்பது எலும்பை நேரடியாக குறிக்கும். அப்போது இந்த குறள் என்ன சொல்கிறாருன்னா, என்பு என்பது எலும்பை மட்டும் குறிக்காமல் அதனோடு தொடர்புடைய உடல், பொருள், ஆவி இது எல்லாத்தையும் குறிக்குது. உடல், பொருள், ஆவி இது எல்லாத்தையும் என்பு என்ற வார்த்தை குறிக்கின்றது. ஆனால் என்பு என்பதற்கு நேரடி பொருள் என்னது? எலும்பு தான். ரைட். இப்போ பொருள் பார்க்கலாம். அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று சொல்லுவார். அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். ஆனால் அன்பு உடையவரோ தம் உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவார். இதான் அன்பிலார் எல்லாம் தமக்குரியர். அன்பு இல்லாதவங்க இது எல்லாம் எனக்குத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. இங்கே என்பும் என்பது உடல், பொருள், ஆவி இது மூணையும் விரித்து சொல்லுது. அப்போது இந்த என்பும் என்பது இங்கே ஒரு தொகை சொல்லாக இருக்குது. தொகை மறைச்சு நிற்கக்கூடிய இந்த என்பு என்பதுக்கு உள்ள என்னெல்லாம் வருது? உடல் வருது, பொருள் வருது, ஆவி வருது. ரைட். திருப்பி ஒரு டைம் குறளையும் பொருளையும் வாசிக்கலாம். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு. அன்பில்லாதவர் எல்லா பொருளும் தமக்கு மட்டும் உரியது என்று எண்ணுவர். அன்பு உடையவரோ தம் உடல், பொருள், ஆவி ஆகிய அனைத்தும் பிறருக்கென எண்ணிடுவர். இங்கு என்பு என்பது எலும்பை நேரடியாக குறிக்கும். ஆனால் இந்த குறளில் வள்ளுவர் என்பு என்பதை உடல், பொருள், ஆவியோடு தொடர்படுத்தி கூறுகின்றார். 3வது குறள். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. வழக்கு என்பது வாழ்க்கை நெறியை குறிக்கக்கூடியது. வழக்கு என்பது வாழ்க்கை நெறியை குறிக்கக்கூடியது. ஆருயிர் அருமையான உயிர். ஆருயிர் என்பது அருமையான உயிர். இதை பிரித்து எழுத சொல்லுவாங்க. ஆருயிர் என்பது அருமை கூட்டல் உயிர் என்று பிரியும். என்பு என்பது நேரடியாக இந்த குறளில் எலும்பு சொல்கிறார். போன குறளில் என்ன சொன்னார்? என்பு என்பதை உடல், பொருள், ஆவியோடு தொடர்படுத்தி சொன்னார். இந்த குறளில் எலும்போடு நேரடியாக என்பு என்பதை தொடர்புபடுத்தி கூறுகிறார். அன்போடு இயைந்த வழக்கென்ப ஆருயிருக்கு என்போடு இயைந்த தொடர்பு. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதனைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கின்றது. இப்போ கொஸ்டினை நம்ம கேட்கலாம், வள்ளுவர் எதை வாழ்க்கை நெறியோடு இணைந்து இருப்பதாக கூறுகிறார்? நட்பு, அன்பு, வீரம், காதல், இப்படி ஆப்ஷன் வைக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குறளும் அதற்கேற்ற பொருள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம அன்பு அப்படின்னு ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும்.
இப்படியும் கொஸ்டின் கேட்கலாம். ரைட். அன்போடு ஈந்த வழக்கென்ப ஆறுயிருக்கு என்போடு ஈந்த தொடர்பு. உடம்போடு உயிர் இணைந்து இருப்பதைப் போல வாழ்க்கை நெறியோடு அன்பு இணைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. குறள் எண் 4. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச் சிறப்பு. ஈனும் என்பது தரும், ஆர்வம் விருப்பம். விருப்பம் என்பது என்ன? வெறுப்பை நீக்கி விருப்பத்தை உண்டாக்குவதுதான் விருப்பம். ஆர்வம் என்பது என்ன? வெறுப்பு இல்லாமல் விருப்பத்தை உண்டாக்கும் செயல் தான் ஆர்வம், விருப்பம். நண்பு என்பது நட்பை குறிக்கும். நண்பு என்பது நட்பை குறிக்கும். பொருள் பார்க்கலாமா? அன்பு விருப்பத்தை தரும். அந்த விருப்பம் அனைவரிடமும் நட்பு கொள்ள செய்யும். அனைவரிடமும் நீங்கள் நட்பு செய்ய வேண்டுமென்றால் எதை நீங்கள் கொண்டிருக்க வேண்டும்? அன்பை கொண்டிருக்க வேண்டும். அன்பு தான் அடிப்படை. அந்த அன்பு இருக்கக்கூடிய நபர்கள்ட்ட தான் நட்பு என்பது குடிகொள்ளும் என்று வள்ளுவர் எண்ணுகிறார். அன்பு ஈனும் ஆர்வம் உடைமை அது ஈனும் நண்பென்னும் நாடாச்சிறப்பு. அன்பு அப்படின்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் நண்பு அல்லது நட்பு வட்டாரங்கள் நம்மளை சுற்றி நிற்கும் அப்படின்னு சொல்ல வர்றார். குறள் எண் 5. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்புற்று அமர்ந்த வழக்கு என்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. வையகம் என்பது உலகத்தை குறிக்கும். என்ப என்பது என்பார்கள். என்ப என்பது என்பார்கள். பொருள் அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். இங்கே பாருங்கள், வழக்கு என்ப ஏற்கனவே பார்த்தோம். வழக்கென்ப என்பது வாழ்க்கை நெறி சொல் பொருளில். அப்போது அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடிக்கக்கூடியவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். நான் மகிழ்ச்சியாக வாழணும், அதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால் நீங்கள் அன்போடு, அந்த அன்பு என்ற நெறியோடு வாழுங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. அன்போடு பொருந்திய வாழ்க்கை நெறியை கடைபிடித்தவர் உலகத்தில் மகிழ்ச்சி உடையவர் ஆவார். வையகம் என்பது உலகம், என்ப என்பது என்பார்கள். குறள் எண் 6. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை. அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை. மரம் என்பது வீரத்தை குறிக்கின்றது. கருணை, வீரம் இரண்டிற்குமே அன்பு தான் அடிப்படை. இது வள்ளுவர் சொல்கிறார். ஆனால் மரம் என்பது வீரம். மரம் என்பது வீரம். பொருள் பார்க்கலாம். அன்பு என்பது அறத்தை மட்டும் சார்ந்தது அப்படின்னு எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் அது அப்படி கிடையாது. வீரத்திற்கும் அன்பு தான் துணை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப, அறத்திற்கு மட்டும்தான் அன்பு உடையதுன்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறா? அறியாதவங்க சொல்கிறாங்க. ஆனால் மரத்திற்கும் அதே துணை. மரம் என்பது வீரம், வீரத்திற்கும் அதுதான் துணை என்று வள்ளுவர் சொல்கிறார். அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அதே துணை. 7வது குறள். என்பிலாதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம். என்பில்லதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். என்பில்லாத என்பது எலும்பு, நம்ம பார்த்தோம். என்பு என்பது எலும்பு. அப்படி எலும்பு இல்லாத உயிர்களுக்கு உதாரணமாக புழு என்பதை நம்ம எடுத்துக்கலாம். அன்பில்லது அப்படின்னா அன்பு இல்லாத உயிர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். எனவே எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிக்கும். அதுபோல் அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும் என்று சொல்லுகின்றார். இப்போ இங்கே பாருங்க, போல அப்படின்றது வெளிப்படையாக வந்திருக்கு. என்பில்லதனை வெயில் போல காயுமே. அப்போ போல அப்படின்னு வந்துட்டால் இது என்ன அணியில் வருங்க? உவமை அணியில் வரும். இந்த குறள் எந்த அணியில் வருகின்றது? இப்படிப்பட்ட வினாக்களும் கேட்குறாங்க. அது வந்து இலக்கணம் சார்ந்து வரக்கூடிய வினாக்களில் இப்படி கேட்பாங்க. நம்ம இலக்கியம் சார்ந்து வரும்பொழுது டைரெக்டாக கேட்பாங்க. இலக்கணம் சார்ந்து வினா கேட்கும்போது இந்த குறள் எந்த அணியின்படி வருகின்றது அப்படின்னு கேட்கலாம். இப்போ போல அப்படின்னு வந்திருக்கு. எனவே இது உவமை அணி சார்ந்த ஒரு குறள். என்பில்லதனை வெயில் போல காயுமே அன்பில்லதனை அறம். எலும்பு இல்லாத உயிர்களை வெயில் வருத்தி அழிப்பது போல அன்பில்லாத உயிர்களை அறம் வருத்தி அழிக்கும். குறள் 8. அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்கண் வற்றல் மரம் தளித்தற்று.
இந்த தற்று அப்படின்னு முடியுது பார்த்தீங்களா, இப்படி தற்று அப்படின்னு முடிஞ்சாலும் அது உவமை அணியில் தான் வரும். இதெல்லாம் சின்னதாக ஞாபகம் வச்சுக்கோங்க. போல, தற்று இது போன்ற வார்த்தைகள் குறளில் வந்துச்சுன்னா அது உவமை அணியில் நம்ம சொல்லலாம். ரைட். இதற்கான சொல் பொருள் பார்க்கலாம். அன்பகத்து இல்லா, அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, பிரித்து எழுத சொல்லியிருக்கிறாங்க. இப்படியும் நமக்கு வினாக்கள் இடம்பெறலாம். பிரித்து எழுதுக பகுதியிலிருந்து. அன்பகத்து இல்லா என்பது அன்பு கூட்டல் அகத்து கூட்டல் இல்லா, அன்பு உள்ளத்தில் இல்லாதது. வன்பார்க்கன் என்பது வன்பால் கூட்டல் கண். வன்பால் கூட்டல் கண் என்பது பாலை நிலத்தில் இருக்கக்கூடியது. வன்பார்க்கன் என்பது பாலை நிலத்துக்கு ஊமையாக சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. வன்பால் கூட்டல் கண், வன்பார்க்கன். தளிர்த்தற்று என்பது என்னது? தளிர்த்து கூற்றல் அற்று, தளிர்த்தது போல. வற்றல் மரம் என்பது வாடிய மரம். ரைட். இப்போ பொருள் பார்க்கலாம். பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது. இப்போ பாலை நிலம் ஒன்று இருக்குன்னா அங்கு மரம் வளர்வதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. அங்கு பட்டுப்போன ஒரு மரம் பாருங்கள், பாலை நிலத்துலேயும் பட்டுப்போன ஒரு மரம் எப்படி தளிர்க்கும்? தளிர்க்காதில்ல. அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதருடைய வாழ்க்கை தளிர்க்காது. எப்படி ஊமையாக சொல்கிறார் பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. இதில் போல தற்று எதாவது வந்திருக்கா? இங்கே பாருங்கள், தற்று அப்படின்னு வந்திருக்கு. ஊமையாக சொல்கிறாரு. எதுக்கு ஊமையாக சொல்கிறாரு? அன்பு இல்லாதவருடைய வாழ்க்கை பாலை நிலத்தோடு சேர்த்து ஊமையாக சொல்கிறாரு வள்ளுவர். பாலை நிலத்தில் உள்ள வாடிப்போன மரம் தளிர்க்காது, அதுபோல் நெஞ்சில் அன்பு இல்லாத மனிதருடைய வாழ்க்கை தளிர்க்காது அப்படின்னு சொல்ல வர்றார். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வன்பார்க்கன் வற்றல் மரம் தளிர்த்தற்று. 9வது குறள். புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு. புறத்துறுப்பு என்பது உடல் உறுப்புகள், கை கால் இதெல்லாம் சொல்கிறாரு. எவன் செய்யும், எவன் செய்யும் என்பது என்ன பயன் அப்படின்ற பொருளில் வருகின்றது. எவன் செய்யும் என்பது என்ன பயன் என்ற பொருளை குறிக்கின்றது. அகத்துறுப்பு என்பது மனத்தை சொல்கிறாரு. மனம் என்பது நம்மளுடைய மனச்சாட்சி, மனம் சொல்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் அகத்துறுப்பு, மனத்தினுடைய உறுப்பு. ரைட். நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? நெஞ்சில் அன்பு இல்லை, உனக்கு கை கால் இருந்து என்ன பயன் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். பாருங்கள் எவ்வளோ தூரம் கடிஞ்சு சொல்கிறார். அன்பு என்பது மிக மிக முக்கியமான ஒரு ஒன்று. உடல் உறுப்புகள் போல அன்பு என்பதும் ஒரு உறுப்பு அப்படின்னு சொல்ல வர்றாரு. புறத்துறுப்பு எல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்துறுப்பு அன்பில்லவர்க்கு. நெஞ்சில் அன்பு இல்லாதவருக்கு கை கால் முதலிய உடல் உறுப்புகளால் என்ன பயன்? 10வது குறள். அன்பின் வலியது உயரநிலை அதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. இந்த என்பு அப்படின்றத ஒரு உடவே இல்லை. அன்பின் வலியது உயர்நிலை. அன்பு என்பது நம்மளுடைய வாழ்க்கைக்கு உயர்நிலை. அது இல்லை அப்படின்னா என்புதோல் போர்த்த உடம்பு, வெறும் எலும்பும் தோலும் போர்த்திய உடம்பு அப்படின்னு சொல்கிறாரு. பொருள் பார்க்கலாம். அன்பு செய்வதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பு செஞ்சுக்கிட்டு இருக்க வரைக்கும் தான் நீ உயிரோடு இருக்கிற. அப்படி அன்பு செய்யலை அப்படின்னா வெறும் எலும்பும் தோளால் மூடப்பட்ட உடம்பு தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அங்கே உயிர் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அன்பின் வலியது உயர்நிலை அதிலார்க்கு என்புதோல் போர்த்த உடம்பு. அன்பு செலுத்துவதுதான் உடம்பில் உயிர் இருப்பதற்கு அடையாளம். அன்பில்லாதவர் உடம்பு வெறும் தோளால் மூடப்பட்ட எலும்புதான், அங்கு உயிர் இல்லை என்று வள்ளுவர் கூறுகின்றார். இந்த அதிகாரத்தின் கீழ் திருவள்ளுவர் சார்ந்து சில தகவல் சொல்லியிருக்காங்க. அதையும் நம்ம பார்த்துடலாம். ஆசிரியர் குறிப்பு. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். இவருடைய காலம் கிமு 31 என்று கூறுவார். இவருடைய காலம் கிமு 31. இதனை தொடக்கமாக கொண்டுதான் நாம் திருவள்ளுவர் ஆண்டை கணக்கிடுகின்றோம். இப்போ 2025 அப்படின்னா திருவள்ளுவர் ஆண்டில் சொல்ல சொன்னாங்கன்னா +31 போட்டுக்கோங்க. அப்போ 2056 என்பது திருவள்ளுவர் ஆண்டு. நூல் குறிப்பு. இவருடைய சிறப்பு பேர் பார்த்தலாம். சென்னா போதார்
சென்னா போதார், தெய்வ புலவர், நாயனார் என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுறாரு. பொய்யில் புலவர், நான்முகனார், தேவர், இப்படி நிறைய அவருக்கு பேர் இருக்குது. நூல் குறிப்பு: இந்த நூல் அறத்துப்பால், பொருள்பால், இன்பத்துப்பால் என முப்பெரும் பிரிவுகளாக பிரிச்சிருக்கிறோம். இந்நூலில் மொத்தம் 133 அதிகாரம் உள்ளது. ஒரு அதிகாரத்துக்கு 10 குறள் என 1330 குறள்கள் உள்ளது. இது 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்றாக வரும். இந்த நூலை முப்பால், பொதுமறை, தமிழ்மறை, உலக பொதுமறை அப்படின்னு பல பேர்களால் போற்றப்படுகின்றது. இதில் அன்புடைமை அப்படின்ற குறள் தான், அப்படின்ற அதிகாரத்தை தான் நம்ம பார்த்தோம். அன்புடைமையின் கீழ் உள்ள 10 குறளை நம்ம பார்த்துருக்குறோம். திருவள்ளுவர் ஆண்டு நம்ம சொல்லிட்டோம் எப்படி கணக்கிறதுன்னு சொல்லிட்டு. ரைட். இந்த காணொளியில் அன்புடைமை என்ற அதிகாரத்தின் கீழ் உள்ள 10 குறள் நம்ம பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் இனியவை கூறல் என்ற அதிகாரத்திலிருந்து 10 குறள்களையும் அதற்கான விளக்கங்களையும் பார்க்கலாம். நன்றி.